கட்டினான் மாப்பிள்ளை. மாமா மா மா அப்பா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா என்ன சொல்லுவாருன்னு கொஞ்சம் பயமா இருக்கு மாமா. பயப்படாத கனி, நான் இருக்கேங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க அப்பா என்ன சொன்னாலும் சரி, நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போறோம், பாத்துக்கலாம் விடு. சரி மாமா. கவலைப்படாதம்மா, நான் இருக்கேங்க. அழாதடி, கண்ணத்தோட எது வந்தாலும் பாத்துக்கலாம், அழாத. சரி மாமா. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. ஏய், உன் பயம் நியாயமானது தாண்டி. அப்பா எதாவது பேசுவார்தான், அதுக்காக நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னவோ என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. டேய் தீரா, அப்பா அப்பா போய மூடுறா. என்னடா வேலை பண்ணிட்டு வந்திருக்க நீ? தீரா, என்னடா இதெல்லாம்? என்னடா காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? அம்மா, எனக்கு இவ்வளவு தான் பிடிச்சிருக்கேன், அதான் இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. டேய் போய மூடுறா. தெருவில் போற நாயை கல்யாணம் பண்ணி வந்து நின்றுட்டு இவ்வளவுதான் பிடிச்சிருக்காமா. இந்த கேடு கட்டவளை பிடிச்சிருக்குதுன்னு ஏன் முன்னாடியே சொல்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அப்பா, அவ என் பொண்டாட்டி, தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க, அப்புறம் மரியாதை இருக்காது பாத்துக்கோங்க. ஏய் தீரா, என்னடா பேசிட்டு இருக்கான்? அப்பாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கான். நீ பண்ணது சரியா? மா, நான் பண்ணது தப்புதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. இவ்வளவுதான் காதலிக்கிறேன், இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அப்பா சம்மதிப்பாரா? கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாருல்ல. அதுக்கு நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்ப? அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலாம்னா எப்படிமா? அப்பா எனக்கு வேற இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. என் மனசு முழுக்க கனி மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு தவிர வேற ஒருத்தையெல்லாம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால வாழ முடியாதுமா. அதனாலதான் நான் வீட்டை விட்டு போய் இவ கழுத்த தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். வீட்டை விட்டு போனவன் அப்படியே போய் தலைய வேண்டியதாடா. எதுக்கடா இந்த சாக்கடை கட்டி நீங்க வந்து நிக்கிறான்? அப்பா மறுபடியும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவ உங்க மருமக, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன சொன்ன? மருமகளா? யாரு? இந்த கேடு கட்டவலாம், கேடு கட்ட குடும்பத்துல இருந்து வந்த இவ எனக்கு மருமகளா? எனக்கு மருமகளா வரதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும். அது இந்த கேடு கட்ட இருக்கதான் என்ன? என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மருமகளா வரதுக்கு இவ்வளவு தகுதி தராதரம் வேணுமா? உங்களுக்கு மருமகளா வரதுக்கு தகுதி தராதரம் வேணும், ஆனா இவங்களோட சொத்து உங்களுக்கு வரதுக்கு எந்த தகுதியும் வேணாம், எந்த தராதரமும் வேணும். பணம் மட்டும் உங்களுக்கு வேணும், அப்படிதானே? எழுதிடா, உனக்கு எங்க இருந்தா இந்த தைரியம் வந்தது? அப்பா நீங்க எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். எதிர்த்து பேசலப்பா, நியாயத்தை பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு உங்களுக்கு பிடிக்கலாம், இவங்க குடும்பத்தை உங்களுக்கு பிடிக்கலாம், ஆனா இவங்க மூலியமா வர சொத்து, அந்த பணம், அது மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஏய் ஆமாண்டா, எனக்கு பணம், சொத்து, சோகம் இதாண்டா வேணும். சொந்த பந்தெல்லாம் வேணாம். இவங்கெல்லாம் வச்சுக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க இவங்கெல்லாம். சே, காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. இதை சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்லடா, எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் பணத்துக்கு அப்புறம் தான்டா புள்ள. பணம் இருந்தாலும் நீயே என்ன மதிப்ப? கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எதுவும் தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ பண்ணது பண்ணிட்டான், அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. சே போய மூடி. இந்த ரெண்டு தருதங்களும் என் வீட்டு வாசப்படி மறிக்கிறதா? இந்த கேடு கட்டவளை எப்போ இவன் கல்யாணம் பண்ணானோ அப்பவே அவன் எனக்கு புள்ள இல்லைன்னு ஆயிட்டான். நீங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு ஒழுங்கு வெளியில போங்க. நான் ஏன்ப்பா வீட்டு விட்டு வெளியில போனோம்? இது என் வீடு, நீங்க சம்பாதிச்சதுல என் தோத்தா சம்பாதிச்சது. உங்களுக்கு எப்படி இதுல உரிமை இருக்கோ அதே அளவு என் அத்தைக்கும் உரிமை இருக்கு, உங்க வீட்டு வாரிசான எனக்கும் உரிமை இருக்கு, என் பொண்டாட்டிக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. எங்களை வீட்டு விட்டு வெளில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏண்டா இப்பவே சொத்து உரிமை பத்தி பேசுறியும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் தான் முக்கியம்னு பேசுறீங்கன்னு அசிங்கமா இல்லையான்னு கேட்டேன். இப்ப நீயும் அதுதானடா பேசுற. நீங்க வீட்டை விட்டு போன்னு சொன்னதுனால பேசிட்டு இருக்கேன். நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளில போகணும்? இது என் வீடும் கூடதான், எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. கனி வா உள்ள போவோம். உள்ள ஒரு அடி வச்சுங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் யாருன்னு காட்ட வேண்டியது வரும், பாத்துக்கோங்க. இப்ப நீங்க மனுஷனா இருக்கதான் உங்களுக்கு நினைப்பா என்ன? ஆல்ரெடி மிருகமாகி ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. ஆமாண்டா, நான் மிருகம் தான், அதான் சொல்றேன்ல. நீங்க இங்க இருக்க கூடாது, வெளியில போ. அடிச்சி வாய் மூடு. யாருக்கு யார் மாமா? கேடு கொட்டவளே. என்ன எப்படி என் பிள்ளைய மயக்கலாம் இவ்வளவு நாள் திட்டம் போட்டுட்டு இருந்தேன். போட்ட திட்டம் இன்னைக்கு பழிச்சிருச்சு போல இருக்கேன். என் பிள்ளைய மயக்கி அவனையே தாலி கட்ட வச்சு இன்னைக்கு அவன் என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வச்சுட்டாங்க. நீங்களாம் கைகாரிங்க தான். அப்போ தேவையில்லாம அவ்வளவு ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்களுக்கு திட்டணும், பேசணும், கொல்லணும், என்ன எதுனாலும் சொல்லுங்க. என் பொண்டாட்டியை தான் சொல்லாதீங்க. இந்த தாலியை நான் அவள் கட்டுறது தான் கட்ட போறேன்னு அவளுக்கே தெரியாது. போ தெரியாம தான் அவளுக்கு நான் தாலி கட்டினே. அப்ப எந்த அளவுக்கு உன்னை மயக்க இருக்கா பாத்துக்கா. நீ மயங்கி போய் அவளுக்கே தெரியாம அவள்கிட்ட தாலி கட்ட அளவுக்கு வந்திருக்க. டேய் இவளுங்களை நம்பாதலாம். இவ எந்த நேரத்துல வேணாலும் உன்னை கொண்டுட்டு அவனே செத்து போயிட்டான், சொத்துல எனக்கும் உரிமை உண்டுன்னு என்கிட்ட வந்து நிப்பாங்கடா. இவங்க திட்டாலாம் உனக்கு தெரியாது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியும். வாய மூடு. இப்படிதான் நீலி கண்ணீர் வரைச்சு பேசிட்டா நான் நம்பிடுவேனா? நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ என் புள்ளதான் உங்க தாலி கட்டிட்டான்ல,
அவன் கிட்ட இருந்து உனக்கு என்னென்ன சுகம் வேணுமோ வாங்கிக்கிட்டேன். பண்ணியே நீ நடுத்தரில் நிறுத்துவேன் எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் எதுக்கு தாலியை கட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. கேடு கட்டவளி. அப்பா மாமா வேணாம் மாமா, இதுக்கு மேல நீ எது பேசினாலும் மாமா என்ன மட்டும்தான் அசிங்கப்படுத்துவாரு. வேணாம் மாமா. ஏங்க ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. ஏங்க தப்பு பண்ணது நம்ம பையங்க, அவ என்னங்க பண்ணுவா? ஏய் நீ ஓய முடு. நீ எதுக்கு இப்ப கூட்ட பேசிட்டு இருக்கான்? எனக்கு தெரியும் இவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியும். உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு என் புள்ளி எந்த அளவுக்கு மயக்க பத்தியும். மாமா இங்க இருந்து போகலாம் மாமா, இதுக்கு மேல என்னால ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. ப்ளீஸ் நம்ம எதுக்கு போகணும்? நம்ம இங்க இருந்தாலும் உள்ள விட மாட்டாங்க மாமா. ஓ அவனோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்து இவன் மூஞ்சில விசிறி அடி. போய் இவ கூட இருந்து கஷ்டப்பட்டாதான் அப்பனோட அருமை என்னன்னு தெரியும். பணம் காசு வேணாமே, இந்த பணம் காசு இல்லாம அவன் எப்படி வளரான்னு நானும் பாக்குறேன். ஓடி போய் அவனோட பெட்டி படிக்க தந்து கொடுப்போம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்காங்க. நம்ம இப்படி வீட்டை விட்டு திருத்தினா அவங்க எங்க போவாங்க? எங்கயாவது போய் தொலையட்டும். இதுங்களாம் பிச்சை எடுக்க மட்டும் தான் லாய்க்கு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? தீரா இங்க பாரு, துணிமணி எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறேன். நீ கொஞ்ச நாளைக்கு கனி வீட்டுல இருப்பான். அங்கேயே எங்களை சேர்க்கலாமா? அத்தை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்கம்மா. அது சரி, அவளுக்கே அவ்வளவு திமுறோம். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் பிள்ளையா அவ வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் பொண்ணை மட்டும் நான் வீட்டுக்குள்ள சேர்த்துருவேணும். ஒழுங்கு மாதிரி இந்த திருநாயை கூட்டிட்டு வெளியில போயிடு. அப்பா என்னை நம்பி வந்திருக்காப்பா, இவ்வளவு கூட்டிட்டு நான் எப்படிப்பா நாங்க எப்படிப்பா ரோட்ல போய் நிற்க முடியும்? அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த திருநாயை கூட்டிட்டு போய் ரோட்ல விட்டுட்டு நீ மட்டும் வீட்டுக்குள்ள வா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவன் என் பொண்டாட்டிப்பா, என்ன நம்பி என் பின்னாடி வந்திருக்கான். மாமா போறேன் மாமா, நீ வீட்டுக்குள்ள போ மாமா. ஏய் என்ன பேசிட்டு இருக்கா? உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. நானும் உன்னை நடுத்தரில் விட்டுட்டு நான் மட்டும் போய் சொகுசா இருக்கமா? எந்த கஷ்டம் வந்தாலும் சரி நீ என்னால சேர்ந்து அனுபவிப்போம். என்ன நான் பண்ண தப்புலாம் இப்ப நீயும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. தப்பெல்லாம் பண்ணது நானு, உன்னை நடுத்தரில் விட்டுட்டு நான் உள்ள போகணும். அப்படி எனக்கு இந்த வீடு வேணாண்டி. நீ நானும் செத்தாலும் ஒன்னாவே சாவும். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கான்? அவன் துணிமணியை தூக்கி மூஞ்சில் வீசியடி. இந்த நான் இங்க ரெண்டு வெளியில போய் தொலையட்டும். போய் எடுத்துட்டு வரேன் மாமா. என்னால உனக்கு எதுக்கு மாமா இந்த கஷ்டம்? நீ வீட்டுக்கு போ மாமா, நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவேன். ஏய் இப்ப நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சி உங்க அம்மாவுக்கு பொண்ணு கிடையாது. இந்த தீரனை கொண்டாடிடி. அதான் சொல்லிட்டேன்னா, வாழ்ந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழுவோம். இல்ல சாகணும் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவலாம். உன்னால தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி. இப்போ உன் கூட மட்டும்தான் இருப்பேன். தூக்கி எறிஞ்சிட்டேன் பாரு, போர்க்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போங்க. சீக்கிரம் போய் தொலைங்க. நீங்க நின்ன இடத்த தண்ணி ஊத்தி கழுவி விடணும். போங்க. தீரா நீ இங்க இருந்து கிளம்பு. நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல, அதான் எப்படியாவது கனியை கூட்டிட்டு போய் எங்கேயாவது இருங்க, சந்தோஷமா இருங்க. போப்பா கனி, போமா. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, நாங்க போறோம். போறோம்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, போயிட்டே இருக்கணும். போய் தொலைங்க. கனி வா போலாம், வாடி போலாம். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். கேட்டியா மாமா, எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு? தப்பு பண்ணது என்னமோ நீ, ஆனா என் அம்மா இது வரைக்கும் என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை பேசினதே கிடையாது. என்னை பார்த்து ஆம்பளைக்கு ஆசைப்பட்டு தானே தாலியை கட்டிக்கிட்டேன் அப்படின்னுட்டாங்க. இப்போ மாமா உன்னை மயக்கி உன் கையால் நான் தாலியை கட்டிக்கிட்டேன்றாங்க. இந்த வார்த்தைலாம் வரக்கூடாதுன்னு தான் மாமா நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எல்லா வார்த்தையும் கேட்க வச்சுட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருடி. தப்பு பண்ணது எல்லாமே நானு, ஆனா தண்டனை கிடைக்கிறது என்னமோ உனக்கு. அவ பேர் என்னமோ உனக்கு தாண்டி வந்துட்டு இருக்கேன். மாமா ஆம்பளை 1000 தப்பு பண்ணாலும் அவனுக்கு பேர் ஆம்பளை தான். ஒரு பொண்ணு அவ தப்பு பண்ணாலான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவளுக்கு பேர் வச்சிரும் மாமா இந்த உலகம். அப்படிதான் இப்போ எனக்கும் தப்பான பேர் கிடைச்சிருக்கு மாமா. இதெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எல்லாமே வந்துருச்சு மாமா. இந்த உலகம்
ஆம்பளைக்குனா ஒரு நியாயம் பொம்பளைக்குனா ஒரு நியாயம்னு பார்க்க மாமா. அதுலயும் நம்ம திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா பழி மொத்தமா என் பேர்ல தான் மாமா இருக்கும். நான் தான் என்னமோ உன்னை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லார் கண்ணுக்கும் அப்படிதான் மாமா தெரியும். ஏதோ ஒண்ணு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன பண்றதுன்னு தான் பார்க்கணும். இப்ப நம்ம எங்க மாமா போறது? நான் வேணா விஜய் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசவா? வேணாம் மாமா. அண்ணனும் எப்போ நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைச்சதும் அதுக்கப்புறம் நான் அண்ணன் கிட்ட போய் பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ணனுக்கு எப்போ நான் தப்பு பண்ணலன்னு தெரியுதோ அன்னைக்கு நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் நான் அண்ணன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். வேணாம் மாமா. இது நான் அண்ணனுக்கு கொடுக்கறது அண்ணன் இல்லை மாமா, எனக்கு நான் கொடுத்துக்கிறது அண்ணனை. என்ன மன்னிச்சிருடி. திரும்ப இந்த வார்த்தை கேட்கறேன்னு நினைக்காத. நான் பண்ண தப்பு இவ்வளவு தூரம் வந்து நிக்கணும் சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி. இப்ப நான் உனக்கு எப்படி நடுத்தரல வச்சு நின்றுட்டு இருக்கேன். வேண்டாம் மாமா, கஷ்டப்படாத மாமா. வா, இப்ப நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க போலாம். ராத்திரி வரைக்கும் நம்ம அங்க இருக்கலாம். நம்மளை யாரும் எங்கேயும் போன சொல்ல மாட்டாங்க. நீ அதுக்குள்ள உன்னால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வீடு பார்க்க முடியுமான்னு பாரு மாமா. கனி, சரிம்மா, வா. நீ எங்க போக சொல்றியா அங்க போலாம். நீ அங்க இரு. நான் அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி எப்படியாவது ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிடுறேமா. மாமா, உன்கிட்ட காசு இருக்கா மாமா? ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ சொல்ற இடத்துல நீ இரு. நான் அதுக்குள்ள எப்படியாவது வீடு பார்த்துறேன், சரியா? மாமா, எனக்கு ஒண்ணு தெரியும் மாமா. உன் கையில இப்ப ஒரு பைசா கூட இல்ல தானே? கனி, அது வந்து நம்ம முதல்ல ஒரு வேலையை பார்க்கணும் மாமா. வேலை பார்த்து நமக்குன்னு ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளை நம்பி ஒருத்தையை கூட்டிட்டு வரணும். நான் அதை குத்தி காட்டலாம் மாமா. நம்மளை வச்சு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றேன். நான் தப்பா எடுத்துக்கலடி. நீ சொல்றது சரிதானே. என் கையில வருமானமும் இல்லாம வேலையும் இல்லாம உன் கத்துல தாலி கட்டினது தப்பு தானே. சரி, இப்ப எங்கம்மா போறது? வா மாமா, போ. அங்க உட்காந்து ஏதாவது பண்ண முடியுதான்னு யோசிப்போம். வா போ. சரிடி. என்ன பண்றோம்? பாட்டி அப்பவே கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. ரெடியா இருக்கான்னா இன்னும் அவளை காணும். குல்ஃபி, போய் பண்ணாடி. குல்ஃபி, என்னடி பண்ற? டைம் ஆகுதுடி. என்ன பண்றான்னு தெரியலையே. சவுண்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். குல்ஃபி, ஓய் குல்ஃபி. அடே பேரண்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க பாட்டி. என்னத்தட பேரண்டி சொல்ல சொல்றேன்? நீ என் பேத்தியும் கோவிலுக்கு தான் கிளம்ப சொன்னேன். என்னமோ உள்ள நின்னுட்டு குல்ஃபி வித்துட்டு இருக்க. குல்ஃபி விற்கிறணும். பாட்டி குல்ஃபி எல்லாம் உன்னால வந்ததுடி. பாட்டி என்ன கலாய்க்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். பாட்டி, நான் உனக்கு குல்ஃபி எல்லாம் வைக்கலாம். என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன். அடே பேராண்டி, நீ என் பேத்தியை தான் கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா இங்க நின்று கத்துற நேர வேலைக்கு நீ ரூமுக்கே போய் அவளை என்ன பண்றேன்னு பாத்துலாம்ல. அட ஆமால, கரெக்ட் பாட்டி. நான் போய் பாக்குறேன் பாட்டி. என்னமோ வர இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மூளை வளருதா இல்லையானே தெரியல. என் பேராண்டி தான் கொஞ்சம் புத்திசாலியானு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்துல அப்பப்ப கோட்டை விடுறானே. பாட்டி அப்படின்னா இல்ல. இந்த விஷயத்துல நான் எப்படின்னு உங்க பேத்திக்கிட்ட கேளுங்க. அவ சொல்லுவா. மாமா, ஆமாண்டா, உன் பொண்டாட்டி கிட்ட தான் கேட்கணும். இந்த உன் பொண்டாட்டி வந்துட்டா பாரு. நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்துட்டா பாரு. ஏண்டி இவ்வளவு நேரம்? சேலை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, சாமத்தில சாமந்தி பூவாழ சத்துது என் நெஞ்ச உசுப்புது. டேய் பேராண்டி, ஓய் பொண்டாட்டி, டைம் ஆகுதுல. இவ்வளவு நேரம் என்னடி பண்ணா? நீ பார்த்து மயங்கணும்னு பார்த்து புடவையை கட்டிட்டு வந்திருக்காடா. அதான் மயங்கி போய் நின்னுட்டு இருந்தியே. பாட்டி, ஏன் நாங்க கோவிலுக்கு போறோம், நீங்க ரூமுக்கு போங்க. ஆமாண்டா, நீ சொல்ல நான் ரூமுக்கு தான் போக போறேன். நீங்க கோவிலுக்கு தான் போக போறீங்க. நான் என்ன, நீங்க ரூமுக்கு போக போறீங்க, நான் கோவிலுக்கு போக போறேன் சொல்றேன். அப்படி நடந்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ மைண்ட் அப்படிதான் இருக்கு. டேய் பேராண்டி, ஏதோ சொல்ற போல இருக்கேன். ஏதோ நல்லா பாட்டிக்கிட்ட நேரடியா சொல்றா. கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பாட்டி. டேய் பேராண்டி, கோவிலுக்கு போயிட்டு வந்து மற்ற சமாசாரத்தெல்லாம் வச்சுக்கோங்க. ரூமு அங்கேயே தான் இருக்கும். பாட்டி, அது எனக்கு தெரியும். ஆனா என்ன, மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பாட்டி, இப்போ நீங்க என்ன எங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க போய் உங்க பிளாக்கை வாட்ச் பண்ணுங்க. போங்க. கல்யாணம் எங்களை வாட்ச் பண்றதை விட்டுட்டு கல்யாணம் ஆகாது அவங்கள வாட்ச் பண்ணுங்க. போங்க பாட்டி. அட சரியா சொல்லடா. பிளாக்கி ரொம்ப சேட்டைக்காரன். உன் மச்சானாச்சே.
உன் அளவு சேட்டை தானே அங்கேயே இருக்கும். நீ சொன்ன மாதிரி இங்கேயாவது லைசன்ஸ் வாங்கியாச்சு, அங்கே லைசன்ஸ் இன்னும் அப்ளை பண்ணலையே. அதுக்குள்ள அவன் வண்டி கிண்டி ஓட்டிட போகிறான். நான் போய் அவனுக்கு என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன். நீ ரூமுக்கு போகாம கோவிலுக்கு போடா, மறந்தாப்புல ரூமுக்குள்ள போயிட போகிறேன். பாட்டி போடா பேராணி, உண்மையை தானே சொல்கிறேன். நான் அப்படி போனதும் நீ எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது. இங்கே பாரு, உங்களுக்கு மருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து அப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்க, சரியா? கிளம்பு கிளம்பு. பிரீத்தி, இவனை சீக்கிரமா தள்ளிக்கிட்டு வெளியில போ. அவன் ஒன்று தள்ளிக்கிட்டு உள்ள போயிட போகிறான். பாட்டி நீங்க போய் பிளாக்கி பாருங்க, போங்க பாட்டி. கோவத்தை பாரு, விட்டா நம்ம தள்ளி விட்டுருவோம் போல இருக்கு. பிரீத்தி, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஒன்று தள்ளிக்கிட்டு போயிட போகிறான். நான் போறேன்டா பேராண்டி. போங்க. ஓய், என்னடி குல்ஃபி சிரிக்கிற? இல்ல மாமா, பாட்டிக்கு கூட உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கேன், அத நினைச்சு சிரிச்சேன். என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? உங்க சேட்டை எப்படின்னு பாட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதுதான் சொன்னேன். சரி வாங்க, நம்ம கோயிலுக்கு போலாமா? கோவிலுக்கு போலாமே. அதுக்கு முன்னாடி இங்க வாடி. மாமா, கோயிலுக்கு போகும்போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு மாமா. ஓய், நம்ம போய் பார்க்க போற கடவுளே குடும்பஸ்தர் தாண்டி. நானாவது சிங்கிள் வச்சுதான் ஓட்டுறேன், அவரு டபுள், தெரியுங்களா? மாமா, சாமியெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. ஓய், நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலடி, உண்மையை தானே சொல்லியிருக்கேன். வள்ளி தேவானு 2 பொண்டாட்டி கூட அழகா குடும்பம் நடத்துறாரு. அப்போ அவர் குடும்பஸ்தர் தானே. நான் தான் ஒருத்தியை வச்சு கரெக்டாக குடும்பத்தை நடத்த மாட்டேன். இப்படி கோவில் கோலம்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஏண்டி பொண்டாட்டி? என்ன மாமா? இல்லை, இப்பவே கோவிலுக்கு போய் ஆகணுமா? மாமா, நம்ம கோவில் கிளம்பலாம். பாட்டி இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. விட்டா இவன் உன ரூமுக்கு தள்ளிட்டு போயிடுவான், சீக்கிரமா அவனை வெளியில தள்ளிட்டு போகணும். பாட்டி சொன்னது கரெக்டா இருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க வாங்க வாங்க, நம்ம முதல்ல வெளியில போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நீங்க என்ன மாத்தி ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க, அதெல்லாம் முடியாது. நம்ம கோவிலுக்கு போய் ஆகணும், வாங்க போலாம். ஓய், இருடி. ஒன்றும் அது முதல்ல ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வேணா கோவிலுக்கு. ரூமுக்கு போயிட்டு யாராவது கோவிலுக்கு போவாங்களா? அது தப்பு. நம்ம கோவிலுக்கு போலாம், வாங்க. ஐயோ, அது தப்புலாம். அப்புறமே ரூமுக்கு போகலாம். நாளைக்கு காலையில் கோவிலுக்கு போகலாமே. மாமா, இதுக்கு மேல உங்களை இங்க நிக்க வைக்க கூடாது. வாங்க மாமா, டைம் ஆகுது, கோவிலுக்கு போலாம். எவ்வளவு நேரம் ஆக போகுது? கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மாமா, வாங்க. பாட்டி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்களா, போகலன்னா நல்லா இருக்காது. பெரியவங்க ஒன்று சொன்னா அதை நம்ம கரெக்டா செய்யணும். போயிட்டு வரலாம் மாமா, வாங்க மாமா. ஓய், இப்படி கொஞ்சம் சொல்லாத. கண்டிப்பா கோவிலுக்கு போக மாட்டேன், உன்னை தூக்கிட்டு ரூமுக்கு போயிடுவேன். அதனால நீ கோவமாவே சொல்லு, நம்ம கோவிலுக்கு போகலாம். அவ்வளவுதானே? இப்ப என் கோவத்தை பாருங்க, இப்படி கோவமா சொல்றேன்னு. கோவமா? எங்க சொல்லு பார்க்கலாம். மாமா, நான் ரொம்ப பெரிய கோவக்காரி. என் கோவத்தை நீங்க பார்த்தது இல்லையே, பார்த்தா எரிமலையை வெடிச்சிடும் பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு கோவக்காரி நானு. யாரு நீ? ஏன்னா மாமா இவ்வளவு அசால்ட்டா கேட்டீங்க? நான் ரொம்ப பெரிய கோவக்காரி. ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி என் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. அஷிஷோ, நிலாவா, அவ எவ்வளவு பெரிய கோவக்காரி, சட்டுன்னு திட்டிடுவாவ அப்படின்னு என்ன நினைச்சு பயப்படுவாங்க மாமா. ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பார்த்தால பயப்படுவாங்க, தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் உன்னை பார்த்து? ஆமா மாமா, ரொம்ப பயப்படுவாங்க தான். சரி, கோவமா சொல்ற நீ, அதை சொல்லு. பாருங்க மாமா, இப்ப என் கோவத்தை வெளிப்படுத்துறேன்னு. மாமா, ஏமா? மாமா, நான் கோவமா சொல்லும்போது ஏமா அப்படின்னு நீங்க பயந்து கேட்கணும். ஏமா அப்படி கேட்க கூடாது மாமா. பயந்து கேட்கணும்? இப்ப பயப்படுறேன், ஏமா? அப்படிதான் கேட்கணும் மாமா, புரியுதுங்களா? மாமா, இப்ப நம்ம கோவிலுக்கு போய் ஆகணும். சும்மா சும்மா ரூமுக்கு போலான்னு கூப்பிடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நம்ம இப்ப கோவிலுக்கு போகணும். நீங்க மட்டும் என் கூட கோவிலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். வரலனா என்ன பண்ணுவ? வரலனா அதாண்டி, வரலனா என்ன பண்ணுவ? வரலனா மாமா, நீங்க மட்டும் கோவிலுக்கு வரலன்னா நான் அழுதுருவேன். ஓ, இதான் கோவமோ? இதான் அந்த டெரரோ? ரொம்ப பயந்துட்டேன்டி. இப்போ இப்படிலாம் கோவப்படாதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பொண்டாட்டி, நீ எது பண்ணாலும் எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்து மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப போலாம். ஓடியும் சொல்லு குட்டி. நான் எவ்வளவு டெரரா கோவப்பட்டேன், நீங்க சிரிக்கிறீங்க. இல்லடி, நிஜமாவே பயந்துட்டான், ரொம்ப பயந்துட்டான் தெரியுமா? நீ அந்த கண்ணெல்லாம் பெருசு பெருசாக்கி, அப்பா நான் கொஞ்ச நேரத்துல நீ என்ன அடிச்சிருவியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க சும்மா சொல்றீங்கன்னு தெரியுது. நம்ம கோவிலுக்கு போலாம், வாங்க. போயிட்டு வந்து தாண்டி உனக்கு இருக்கும். பாட்டி, சீக்கிரமா போயிட்டு வந்து
நம்ம கச்சேரி ஸ்டார்ட் பண்ணுவோம். போங்க மாமா. ஓய் போங்க வா, நிறைய விளையாட வேண்டியது இருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வந்து கபடி விளையாடலாம். நியாயமா மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ. சின்னமணி கிளியோ சிரிக்கும் நிக்கில மணியோ, மஞ்சள் வண்ண நிலவோ மனசில் இத்தனை கனவோ, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினில் தேன் சென்றதடி. அது தந்தவழி தேரும் காதலினால் கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா. நான் திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனது, என் தாமிரபரணி தண்ணி எப்போ உப்பா போனது. கண்ணி என்னம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? ஆமா மாமா, இப்போதைக்கு இங்க இருந்து நம்மளை யாரும் வெளியில போன்னு சொல்ல மாட்டாங்க. இருட்டுற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆனா இருட்டினதுக்கு அப்புறம் தான் எங்க போறதுன்னு தெரியல மாமா. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி நீ இங்க கோவில்ல இரு, நான் போய் நமக்கு ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். இங்கே பத்திரமா இரு, வேற எங்கே போயிடாதுன்னா. நீ எங்க மாமா போய் வீடு தேடுவ? உன் கையில ஒத்த ரூபாய் கூட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எதை வச்சுக்கிட்டு நீ போய் வீடு தேடுவ மாமா? ஏய் அதுக்காக இப்படி எங்கே எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? இருட்டுற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம். நீ சொன்னதுதான், இருந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கே போகிறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தானடி ஆகணும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது பிடிச்சி ஏதாவது பண்ணுறேன். கண்டிப்பாக வீடை பார்த்துட்டு வரேன்டி. என்ன மாமா பேசுற? நமக்கு ஒரு பொருள் தேவைனா அந்த பொருள் வாங்குற அளவுக்கு காசு நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்தவங்களை நம்பிலாம் நம்ம எங்கேயும் போய் இறங்க முடியாது மாமா. உன் ஃப்ரெண்டுங்க தருவாங்கன்னு அந்த நம்பிக்கையில போகாத. யார் யாருக்கு என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாதுல்ல. என்னம்மா பேசுகிறேன்? அதுக்காக நம்ம கோவிலில் இருக்க முடியுமா? நான் ஏதாவது பண்ணி தானடி ஆகணும். தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. அதுக்காக அது தப்புன்னு நான் தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. அதை நான் திருத்திக்க பார்க்கணும்ல. இப்போ என்ன நம்பி நீ வந்திருக்கடி, உன்னை நான் எப்படி? இல்லடி, இங்கே பாரு, நீ கோவிலில் பத்திரமா இரு. நான் எப்படியாவது போய் வீட்டை பார்த்துட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பலாம், சரியா? நான் உடனே வந்துடுவேம்மா, இங்கே இரு. அப்பெல்லாம் எதுவும் வேணாம் மாமா, நீ வீட்டை பார்த்துட்டு வந்தாலே போதும். மாமா ரொம்ப கஷ்டப்படாத. உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டு பாரு. முடியலன்னா நம்ம வேற ஏதாவது பண்ண முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதை நினச்சி கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன்டி. உன்னை கண்டிப்பாக காப்பாற்றணும்டி. கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றணும். ஆனால் நம்ம மெயின் நான் உன்னை வச்சுட்டேன்ல, மன்னிச்சிடுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி நீ போயிட்டு வா மாமா. சரி நீ வா, இங்கே உட்காராத, கோவில் உள்ள இரு. நான் போயிட்டு வர இருக்கும், நீ கோவில் உள்ளே இரு, சரியா? இங்கெல்லாம் தனியாக உட்காராத, எழுந்து வாமா. நீ கிளம்பு மாமா, நான் உள்ள போறேன். வாடி, நான் உன்னை உள்ள விட்டுட்டு போகிறேன். சரிம்மா. கனி இங்கே இருந்துக்கண்ணா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி மாமா. மாமா சீக்கிரம் வந்துரு. எவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியும்னு தெரியாதுல்ல. இருட்டுறதுக்குள்ளார வந்துரு. கண்டிப்பாக வந்துடுறேம்மா, இங்கே இரு. யாராவது போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடாத. நான் வர வரைக்கும் இங்கே இரு, எங்கேயும் போகாத. ஏன்னா உன் கையில் ஃபோன் எதுவும் இல்லை, அதனால தான் சொல்கிறேன், இங்கே இரு. போக மாட்டேன் மாமா. அப்படியே போகிற மாதிரி இருந்தா நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் மாமா. எங்கேயும் போக மாட்டேன். சரி போயிட்டு வந்துடுறேன். அண்ணா உன்னை மட்டும்தான் நான் மழை போல நம்பியிருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை என்ன நடந்ததுன்னு எனக்கு கேட்டுருக்கலாம்லண்ணா. ஏன்னா கேட்கல? நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியாண்ணா? அண்ணா நீ என்ன ஒரு வார்த்தை கேட்கலனாலும் பரவாயில்ல. ஏன்டி இப்படி பண்ணேன்னு என்னை அடிக்கவாது செஞ்சிருக்கலாம், 4 வார்த்தை திட்டவாது செஞ்சிருக்கலாம். ஒன்றுமே பேசாம அமைதியாக நின்றுட்டேண்ணா. அதுதானே எனக்கு ரொம்ப வலிக்குது.
நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னா? சத்தியமா நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணலண்ணா. அம்மா, என்னை பார்த்து என்னென்னலாம் கேட்டுட்டேன்னா, உன் பொண்ணு இந்த தப்பு பண்ணியிருப்பாளா பண்ணியிருக்க மாட்டாளான்னு கொஞ்சம் யோசிக்காம போயிட்டியம்மா. அம்மா, நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு இறங்கிட்டேனாம்மா? அப்படிப்பட்ட பொண்ணம்மா நானு. ஏம்மா, இனிமே நீ என்ன பார்க்க மாட்டியாம்மா? அண்ணனும் இனிமே என்ன பார்க்காதுல்ல? அம்மா, நான் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? மாமா, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாமா? என் பொண்டாட்டிக்கு எது இஷ்டமோ அதையே பண்ணணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படிதான் பேசி ஐஸ் வைக்காதீங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இருட்டிடுச்சு. ஏய், இருட்டுனா என்னடி? அதான் நான் கூட இருக்காளா? ஓ, இருட்டுனா என் பொண்டாட்டிக்கு பயமாச்சேன். அத பயப்படுறியா? அதான் மாமா கூட தான் இருக்காங்களா? ரொம்ப பயமா இருந்தா சொல்லு, மாமா வேணா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறேன். மாமா, கோவில் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இருட்டெல்லாம் பயம் இல்லை. இப்பெல்லாம் நான் தைரியசாலி ஆயிட்டேன். அதனால எனக்கு பயம் இல்லை. நான் ஒன்றும் அதுக்கு சொல்லணும். வீட்டுக்கு போகணும்ல, சீக்கிரம் போயிட்டு அங்கே சமைக்கணும்ல. அத்தை மட்டும் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. இப்போ பாரு, அத்தையை தனியாக விட்டுட்டு வந்துடும். அதுக்கு சொன்னேன். ஏண்டி, எப்ப பாரு மாமியார் மேலே இவ்வளவு அக்கறையா இருக்கேன், இந்த மாமா மேல எப்படி அக்கறையா இருக்கான்? என் மாமா மேலதான் எப்பவுமே அக்கறையா இருக்கேன். என்ன கேள்வி இது? சரி வாங்க, சாமி கும்பிட்டு போவோம். ஏய், கோவில சந்தா அமைதியா இருக்கான். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம்ல, அப்ப இருக்கு மாமா மேல அக்கறையா இருக்கியா இல்ல மாமியார் மேல அக்கறையா இருக்கியான்னு நானும் பாக்குறேன். சரி சரி, வா சீக்கிரம் போய் சாமி கும்பிடுவோம். முதல்ல சாமி கும்பிட்டுட்டு மற்றது அப்புறம் பேசுவோம். வாங்க. சரிம்மா, போலாம் போ. இருட்டுடுச்சு, மாமா இன்னும் ஆளை காணும். மாமா வந்துருமா? மாமா சீக்கிரம் வா மாமா. எனக்கு இப்ப யாருமே இல்லாதது போல இருக்கு. நீ ஒருத்தர் மட்டும் தான் என் கூட இருந்த. இப்ப நீயும் இன்னும் வரணும். சீக்கிரம் வா மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில் நட சாத்திடுவோம். சீக்கிரமா இந்த பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கிளம்புற வழியை பாருமா. இல்ல சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கிறேன் சாமி. ஏமா, மதியம் நீ உள்ள வந்த அப்போல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இங்க பாருமா, இன்னும் 1/4 மணி நேரத்துல கோவில் நட சாத்திடுவோம். சீக்கிரமா நீ கிளம்புற வழியை பாருமா. பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. சரிங்க சாமி, கோவில் நட சாத்துறதுக்குள்ள நான் போயிடுவேன். கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். இப்படி சொல்லிட்டு இங்கே இருந்தெல்லாம் நினைக்காதம்மா. இங்கெல்லாம் ராத்திரி தாங்க கூடாது. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், புரியுதா? என்னடி அங்கிட்ட சத்தமா இருக்கா? இல்ல மாமா, ஏதோ ஐயரு யாரையும் வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரமா இருக்காங்க போல இருக்கு. நட சாத்த போறோம் கிளம்புங்கன்னு சொல்றாங்க போல இருக்கு. ஓ அப்படியா? சரி, நம்ம சாமி கும்பிட்டாச்சு, கிளம்பலாம்ல? ஆமா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். சரி, அவங்க ஐயர் கத்திட்டு இருக்காரு, நட சாத்த போறேன்னு. நீ என்ன உட்கார போறேன்றா? உட்காரலன்னா என்ன? வா கிளம்பும். மாமா, சாமி கும்பிட்டு அப்படிலாம் அவசரமா போக கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போகணும். வாங்க, அப்படி கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு போவோம். நம்ம என்ன ரொம்ப நேரமா இருக்க போறோம்? சும்மா ஒரு 2-3 நிமிஷம் தானே, உட்காந்துட்டு உடனே கிளம்பிடலாம். வாங்க. அது பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்கணும். ஆனா நீ என்ன புருஷன் பேச்ச கேட்கறோம்? கேட்க வைக்கிறோம், வாடி. மாமா, அப்பப்ப பொண்டாட்டி பேச்சும் கேட்கறோம், தப்பு இல்லை. வாங்க, பொண்டாட்டி நல்லது நிறைய சொல்லுவோம். வாங்க மாமா. உனக்கு பத்தியா இவளுக்கும்? ஏய், வர வர பாய் அதிகமாயிடுச்சு இவளுக்கு. இன்னும் வீட்டுக்கு ஓடி வச்சுக்கணும். அம்மா, நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? நான் அப்பவே சொல்லிட்டு போனேன்ல, இன்னும் 1/4 மணி நேரத்துல நட சாத்திடுவோன்னு. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சாத்த போறோம். நீ முதல்ல இந்த பேக் எடுத்துட்டு வெளியில போமா. சாமி சாமி, இன்னும் ஒரு 5 நிமிஷம். என் மாமா வெளியில போயிருக்காரு. அவர் வந்து இங்க தேடும் போது நான் இல்லைன்னா பயந்துருவாரு சாமி. கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ள மாமா வந்துருவாரு. வந்ததும் போயிடுறேன் சாமி. அம்மா, இது கோயில நினைச்சியா இல்ல பீச் பார்க்க நினைச்சியா? மாமா வருவாரு, அத்தா வருவாரு சொல்லிக்கிறேன். அம்மா, முதல்ல நீ கிளம்பு. மாமா, அங்க ஏதோ பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்கே. நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த ஐயர் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. பாவம் அந்த பொண்ணு, யாரோ வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல இருக்கேன். வாங்க, கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். ஏய், இதெல்லாம் வேடிக்கை பார்க்கல இங்க வந்தியா? பாரு, வீட்டுக்கு கிளம்பலாம். ஏற்கனவே இருட்டிடுச்சு, நேரம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருந்தேன். இப்ப நம்ம வேடிக்கை பார்க்க போறேன்றா? கிளம்பலாமா? மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு அந்த பொண்ணு குரலை கேட்டா இங்க கேட்ட மாதிரி இருக்கு மாமா. அதுக்காக தான் சொல்றேன். வாங்கல, என்னன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். இறக்க பணத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேன். சரி, ஆசையை கெடுப்பானு. வா, பார்த்துட்டு போவோம். தேங்க்ஸ் மாமா, வாங்க போவோம். ஏய், தாங்க அதுதான் சொன்னா அம்மா போல கடிச்சிருவோம் பார்த்துக்கோ. ஆமா, கோவில்ல வந்துட்டு வாங்க போலாம். அம்மா, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? பார்த்து படிச்சு போன மாதிரி இருக்க. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க, உட்காந்து இடத்துல அசைவே மாட்டேங்கிற. எழுந்திரிமா நீனு. பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளையா இருக்கேன்னா தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல எழுந்திரிமா. கோவில பார்த்துலாம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 1-2 ஜனம் தான் இருக்கு. இங்க பாருமா, உங்களுக்கு மரியாதை கிளம்புற வழியை பாரு. ஏய் குல்ஃபி, அங்க பாரு. என்ன மாமா? ஏய், அங்க பாருடி பொண்டாட்டி.
டியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி டியர், நேற்று நான் வந்து வீடியோ எடுக்கல. முந்தா நேற்று எடுத்த வீடியோ தான் அப்படியே கொடுத்துருந்தேன். அதனால நேற்று எதுவும் பர்த்டே விஷஸ் சொல்ல முடியல. சாரி. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய சன் சங்கர் அவருக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க நேற்று. சாரி டியர், பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கர் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி சங்கர் கண்ணா. சங்கர் கண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாரா சிஸ்டர் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு 34th ஆனிவர்சரி விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பு செழியனப்பா சாரதாம்மா. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அன்பு செழியனப்பா சாரதாம்மா. ஓகே டியர்ஸ். அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அஸ்வினி டியர் அவங்க வந்து எனக்கு சூப்பர் தேங்க்ஸ்ல 40 rupees போட்டிருக்காங்க முந்தா நேற்று. சாரி டியர், நேற்று நான் வீடியோ எடுக்காததுனால நேற்று எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியல. அதான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ அஸ்வினி டார்லிங். அப்புறம் எப்போ நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம தேவபெருமாள் அக்கா அவங்க நேற்று எனக்கு 100 rupees சூப்பர் தேங்க்ஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ அக்கா டார்லிங். தேங்க்யூ அக்கா, ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ அஸ்வினி டியர். இது நீங்கள் சின்ன கிஃப்ட்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன கிஃப்டெல்லாம் இல்லைப்பா, இதுதான் இருக்கிறதுல பெரிய கிஃப்ட். நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறது எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது இதை நான் எவ்வளோ பெருசாக நினைப்பேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ் அஸ்வினி டார்லிங். தேங்க்யூ அக்கா டார்லிங். ஓகே டியர்ஸ், கேடிஎம் சீரிஸ் கேகே சீரிஸ் இன்னைக்கு ரெண்டுமே போட்டிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ். பிரியமானவளை கூட ரெடியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் அப்லோடே போட்டிருக்கேன். அது இன்னைக்குள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. முடியுதான்னு பார்க்குறேன். முடியலைன்னா நான் நாளைக்கு கொடுக்குறேன். ப்ரோமோ வேணால் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இல்லைன்னா மொத்தமாகவே நாளைக்கு கொடுத்துட்றேன். ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ்.